ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பணம் அப்படின்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ஓடவே ஓடாதாம தானேப்பா. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பணம் என்பது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், சரியான மதிப்பு வகைப்பாட்டிற்கு வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய் இங்கே கொடுத்துருக்காங்களா? 100 அப்படின்ற பணத்தால் என்னவாக இருக்கும்? இங்கே ஒரு 50 ரூபாய் நோட்டு இருக்குது, ப்ளஸ் 50 ரூபாய் நோட்டு. 50 கூட்டல் 50 100 தானேப்பா. அப்போ இதுக்கு வண்ணமிடலாம். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 200 ரூபாய் ஒரு நோட்டும் 20 ரூபாய் ஒரு நோட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 220. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது 100 ரூபாய் தான். அப்போ இதுதான் சரியானது. அதே மாதிரி 200 ரூபான்னு கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், 2 100 ரூபாய் தாள்கள் கொடுத்துருக்காங்களா? 2 100 ரூபாய் தாள்கள்னாலே அது 200 ரூபாய் மதிப்பு தானே. ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே 500 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், 5 100 ரூபாய் தாள்கள் கொடுத்துருக்காங்க. 5 100 ரூபாய் தாள்கள்னாலே 500 ரூபாய். சரிங்களா? இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், பொருளின் மதிப்பிற்கேற்ற சரியான பணத்தொகுப்பை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பம்கினோட ரேட்டு 120 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? 120 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஒரு தாளும் 20 ரூபாய் ஒரு தாளும். இப்போ இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், இங்கே மாதுளை பழத்துக்கு 360 ரூபாய். 360 ரூபாய்க்கு 200 ரூபாய் ஒரு தாள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 100 ரூபாயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 ரூபாய், அப்புறம் ஒரு 10 ரூபாய். எல்லாமே கூட்டுங்க. 200 கூட்டல் 100 300, 300 கூட்டல் 50 350, 350 கூட்டல் 10னா 360 ரூபாய். அப்போ மாதுளையோட விலை இங்கே வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், பப்பாளி பழம் 235 ரூபாயா? அதோட பண மதிப்பு எப்படி கொடுத்துருக்காங்க? 200 ரூபாய், 20 ரூபாய், ஒரு 10 ரூபாய். 200 கூட்டல் 20 220, 220 கூட்டல் 10 230, அப்புறம் ஒரு 5 ரூபாய் காயின்ஸ் 235. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நிறைய தாள்கள் இருக்குது. 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், அப்புறம் 10 ரூபாய் காயின், 20 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் காயினா 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய், இந்த மாதிரி காயின்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம எப்படி பிரித்து கடைக்காரங்கிட்ட காசு கொடுப்போம் இருக்குல்ல, அந்த கட்டங்களுக்கு ஏற்ப அந்த பண தாள்களை நம்ம பிரித்து எழுதணும். பாருங்கள், 260 ரூபாயை ஒரு 100 ரூபாய் 2 100 ரூபாய் எழுதிக்கலாம். அப்போ 200 ரூபாய் ஆயிடுச்சா? அப்புறம் ஒரு 50 ரூபாய் தாள், ஒரு 10 ரூபாய் தாள், எல்லாமே சேர்த்தா 260 ரூபாய் வந்துடும். எல்லாமே கூட்டி பாருங்கள் நீங்களேவும் 260 ரூபாய் வந்துடும். அடுத்து பாருங்கள், 345 ரூபாய். இதை எப்படி பண்ணலான்னா, 300 ரூபாய் தாள் கிடையாது, அதனால் 200 ரூபாய் ஒரு தாள், 100 ரூபாய் ஒரு தாள். அப்புறம் அந்த 45 எப்படி பிரிக்கலாம்? 20 ரூபாய் 20 ரூபாயை பிரிக்கலாமா? 2 20 ரூபானா 40 ரூபாய். அது மாதிரி 5 ரூபாய் காயின்ஸ். இந்த மாதிரி கூட்டினீங்கன்னா 345 ரூபாய். அடுத்து 600 ரூபாயை 6 தடவை 100 ரூபாயாக போட்டுக்கலாமா? 6 கட்டங்களுக்கு 100 100 ரூபாயை பிரித்தாங்கன்னா 600 ரூபாய். அது மாதிரி 535 200 ரூபாவா 2 தாள், 100 ரூபாயா ஒரு தாள். இப்போ இது மூணுமே சேர்த்தாலே எவ்வளோ வந்துடும்? 500 ரூபாய். அடுத்து 35 எப்படி பிரிக்கலாம்? 3 தடவை 10 ரூபாயாக போடலாம், ஒரு தடவை 5 ரூபாய். ஸோ 535. அடுத்து 870 எப்படிப்பா போடலாம்? 800 அப்படின்றத 500 கூட்டல் 200 கூட்டல் 100 இப்படி போட்டால் இது எல்லாமே சேர்த்தா 800 ரூபாய் வந்துச்சா? இந்த 70 ரூபாயை 50 கூட்டல் 10 கூட்டல் 10 இது எல்லாம் சேர்த்தா 70 ரூபாய். அப்போ 870 ரூபாய். ஆமாம் தானேப்பா? அதே தான் இதுவும். பாருங்கள், 160 ரூபாயை பிரிக்க சொல்லியிருக்காங்க. 160 ரூபாயை பிரிச்சிங்கன்னா 100 கூட்டல் 50 கூட்டல் 10. அது மாதிரி 465 பிரித்தோம்னா, இந்த 465 4 தடவை 100 ரூபாயை போட்டால் 400 ரூபாய் நமக்கு கிடச்சிருதா? இந்த 65 பிரிக்கும் போது ஒரு 50 ரூபாய், ஒரு 10 ரூபாய், ஒரு 5 ரூபாய், இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 65 ரூபாய். அப்போ 465 ரூபாய். சரிங்களாப்பா? அதே மாதிரி 1623 ரூபாய். 1000 அப்படின்னாலே 2 500 ரூபாய் தாள் நம்ம எடுத்துக்கிறோம். 623லேயும் ஒரு 500 ரூபாய் இருக்குது. ஸோ 3 500 ரூபாய் தாள்னாலே 1500 ரூபாய். மீதி 123 ரூபாயை 100 ரூபாய் தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ 1600 ரூபாய் ஆகிடுதா? இந்த 23 எப்படி பிரிக்கிறோம்? 20 ரூபாய் ஒரு நோட்டு தனியாக, 3 ரூபாயை 2 ரூபாய் ஒரு காயின், 1 ரூபாய் ஒரு காயின். சரிங்களா? இந்த மாதிரி கூட்டி போட்டிங்கன்னா 1623 ரூபா. அடுத்து 3050 ரூபாய் எப்படி பிரிக்கலாம்? இந்த 3000 அப்படின்னாலே எத்தனை 500 ரூபாய் நோட்டுகள் அதில் இருக்கும்? 6 500 ரூபாய் நோட்டுகள் இருக்குல்லப்பா. அது மாதிரி 6 500 ரூபாய் நோட்டுகளை நம்ம போட்டுக்கலாம். இந்த 50 ரூபாய் நோட்டு தனியாக தானே இருக்கும், அதை ஒரு தனியாக ஒரு கட்டத்தில் போட்டிங்கன்னா 3050 ரூபாய். அதே மாதிரி 2525 ரூபாய். 2500 ரூபாய்னாலே எத்தனை 500 ரூபாய் நோட்டு இருக்குன்னா 5 500 ரூபாய் நோட்டு. ஆமாம் தானே? பாருங்கள், 5 500 ரூபாய் நோட்டுகள் இருக்குது. 25 எப்படி பிரிக்கலாம்? 20 கூட்டல் 5 25. சரிங்களாப்பா?
அடுத்து பாருங்கள், இந்த செயல்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்காடி ஏ பி சின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அங்காடினா கடைகள்ப்பா. கடை நம்பர் ஏல வந்து ஒவ்வொரு பொருளோட ரேட்டும் இந்த மாதிரி இருக்குது, பியில் இந்த மாதிரி இருக்குது, சியில் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விலைப்பட்டியலாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி விலை குறைவான பொருளை டிக் செய்க. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து 1 ரூபி அதிகமாக 2 ரூபி அதிகமாக அப்படின்னா 2 ரூபி தான் அதிகம், ஆமாம் தானேப்பா. அது மாதிரி 10 ரூபி அதிகமாக 100 ருபீஸ் அதிகமானா 100 ருபீஸ் தான் அதிகம். இதில் வந்து குறைவானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குறைவானதுன்னா இப்போ 10 ரூபா குறைவா 100 ரூபா குறைவானா 10 ரூபா தானேப்பா குறைவு, அந்த மாதிரி தான். இங்கே பழக்குடியில் ஆப்பிள் இருக்குது, இங்கே வந்து பச்சை கலரில் ஆப்பிள் இருக்குது. அதே மாதிரி இந்த சிவப்பு நிற ஆப்பிள் வந்து 200 ரூபா, பச்சை நிற ஆப்பிள் வந்து 250 ரூபா. எது குறைவான விலை அப்படின்னா இந்த 200 ரூபா தானேப்பா கம்மி, 250 ரூபா வந்து 200 ரூபாயும் தாண்டி போகுது. அப்போ அது அதிகமான ரூபாய், 200 ரூபா தான் விலை குறைவான பொருள். அடுத்து பாருங்கள், இங்கே செவ்வாழை இருக்குது, இங்கே மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது. இதில் கம்மியானது எது அப்படின்னா விலை குறைவானது 125 ரூபா, இது 215 ரூபா, இது 125 ரூபா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து வெல்லம் இருக்குது, இங்கே பனங்கருப்பட்டி இருக்குது. இப்போ இந்த வெள்ளத்தோட ரேட்டு 110 ரூபா, பனங்கருப்பட்டியோட ரேட்டு 380 ரூபா. இப்போ எது விலை குறைவு அப்படின்னா வெள்ளத்தோட மதிப்பு தான் விலை குறைவு, ஏன்னா 110 ரூபா தான். இது வந்து 300 ரூபாய்க்கு ஆயிடுச்சு, சரிங்களா. அதே மாதிரி இங்கே சில பழங்கள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, இங்கே சாத்துக்குடி இருக்குது. இதோட ரேட்டு 280 ரூபா, இதோட ரேட்டு 100 ரூபா. விலை குறைவானது அப்படின்னா இதானப்பா. ஸோ இதுதான் விலை குறைவானது, ஏன்னா 100 ரூபா தான், அது 280 ரூபா. அடுத்து பாருங்கள், விலை அதிகமான பொருளுக்கு ஆரஞ்சு வண்ணமும் விலை குறைவான பொருளுக்கு நீல வண்ணமும் கட்டத்தில் எடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விலை அதிகமான பொருள் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா விலை அதிகமான பொருளுக்கு ஆரஞ்சு வண்ணம், மஞ்சள் நிற வண்ணம். இப்போ இதுதான் இப்போ விலை அதிகமாக இருக்குது 600 ரூபா. இதுலேயே விலை குறைவானது எது, 30 ரூபா தான் ரொம்ப கம்மி. அப்போ இதுக்கு நீல வண்ணமும் அடித்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் 3 விலை மதிப்பு கொடுத்துருக்காங்க, 450, 900, 250. இதில் விலை அதிகமானது 900 ரூபா, விலை ரொம்ப குறைவானது 250 ரூபா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமானது 950 ரூபா, விலை குறைவானது 375 ரூபா. இதில் விலை அதிகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபா, விலை குறைவானது 90 ரூபா. சரிங்களா, அதுக்கேற்ற வண்ணங்களை நம்ம அடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் ராணி துணிக்கடை, ஒவ்வொரு துணிமையோட ரேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொஸ்டின் பாருங்கள், உமா விலை மலிந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை. இப்போ விலை மலிந்த, இப்போ இதுலேயே விலை குறைவானது எது, இங்கே 600 ரூபா, 900 ரூபா, 1500 ரூபா, 9000 ரூபா, 2500 ரூபான்னு இருக்குது. விலை ரொம்ப குறைவானது 600 ரூபா துணி மெட்டீரியல் தானே, அப்போ இது தான் வாங்கியிருப்பான். அடுத்து, வீணா உமாவை விட 900 விலை உயர்ந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை. இப்போ உமா வாங்கினது 600 ரூபா, உமாவை காட்டிலையும் 900 ரூபா அதிகமாக வாங்கியிருக்கா, 900 ரூபா. அப்போ வந்து ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வரும், 1500 ரூபா இருக்குமா. அப்போ 1500 ரூபா மதிப்புள்ள பொருள் எதுனா இதுதான் 1500 ரூபா. அடுத்து பாருங்க, கவின் விலை உயர்ந்த ஆடை வாங்கினான் எனில் அதன் விலை. விலை உயர்ந்த ஆடைகள் ரெண்டுமே விலை உயர்ந்தது தான். இதில் கவின் வாங்கினது வந்து இதுதான், ஏன்னா 9000 விலை உயர்ந்த ஆடைகள் தான் அவன் வாங்கினான், சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், செயல்பாடு 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உணவகம், இப்போ உணவகத்துக்கு போனால் அந்த விலைப்பட்டியல் இருக்குல்ல, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விலைப்பட்டியல், விலை பொங்கல் 35, தோசை 28. இப்போ வந்து தோசை 2 தோசைனா இதை வந்து 28 2ஆல் பெருக்குனிங்கன்னா அதோட மதிப்பு நமக்கு கிடச்சிரும். அது மாதிரி தான் ஊத்தாப்பம், வடை எல்லாமே இதுதான். அடுத்து பாருங்கப்பா, விடை கண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் வாகனங்களோட விலை மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர், இந்த பைக்கு, இந்த ஸ்கூட்டருக்கு உண்டான ஒவ்வொரு வண்டிகளுமே ஒவ்வொரு விலையில் இருக்குது, ஆமாம் தானேப்பா. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிளாக வாகனம் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பீட்டர், ரஹீம் மற்றும் மனோஜ் ஆகிய மூவரும் நண்பர்கள் 2 சக்கரம் வாகனம் வாங்க கடைக்கு சென்றனர். அங்கு விதவிதமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீட்டர் மிகவும் விலை உயர்ந்த 2 சக்கர வாகனம் வாங்க விரும்பினார் எனில் அவர் எந்த வாகனத்தை வாங்கியிருப்பார். இப்போ இதில் பாருங்கள், இதுலேயே விலை உயர்ந்த வாகனம் எதுனா இதுதானப்பா, இதுதான் 2,50,000 ரூபா. அப்போ வாகனம் 5 தான் அவர் வாங்க நினச்சிருப்பார், இந்த வண்டியை தான் அவர் ராயல் என்ஃபீல்டு இதை தான் வாங்கணும்னு நினச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், ரஹீம் மிகவும் விலை குறைவாக உள்ள 2 சக்கர வாகனத்தை வாங்க நினைத்தார் எனில் அவர் அதன் விலை என்ன. மிகவும் குறைவானதுன்னா எக்ஸல் தான்ப்பா, 50,000 ரூபாய், வாகனம் 4 அதுதான் அவர் வாங்க நினச்சிருப்பார். அடுத்த 2 வாரங்களுக்கு முன்பு 75,000க்கு விற்ற 2 சக்கர வாகனத்தின் விலை தற்போது 85,000 எனில் எவ்வளவு விலை உயர்ந்துள்ளது.
இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி 75,000 விற்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 85,000. இப்போ 85,000 இருந்து 75,000 நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? ஏன்னா இப்போ 85,000 விட்டுறது 75,000 விட்டுறது இப்போ 85,000 எனில் எவ்வளவு விலை வந்து உயர்ந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் விலை உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2 வாரங்களுக்கு முன்னர் 80,000 விலையுள்ள 2 சக்கர வாகனம் 10,000 ரூபாய் குறைந்து தற்போது விலை மலிவாக உள்ளது எனில் அந்த வாகனம் என்னென்னா வாகனம் 1 தான். 10,000 ரூபாய் சரிங்களா, வாகனம் 1 70,000 ரூபா. ஏன்னா 80,000 போன 2 வாரத்துக்கு முன்னாடி விற்றது, இப்போ வந்து 10,000 ரூபா குறைஞ்சிருச்சு. 10,000 80,000 10,000 ரூபா குறைஞ்சிச்சுன்னா 70,000 ரூபா. அப்போ வாகனம் 1 தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மனோஜிடம் 1,20,000 உள்ளது எனில் அவரால் வாங்கக்கூடிய விலையில் உள்ள 2 சக்கர வாகனங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 1,20,000 அப்படின்னா அதோட வாகனம் வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். 1,10,000 வாகனம் வாங்கலாம், இல்லை இன்னும் கம்மியாக வாங்கணும்னா 70,000க்கு வாகனம் வாங்கலாம், இல்லை 85,000க்கு வாங்கலாம், இல்லை 50,000க்கு வாங்கலாம். 2,50,000 தவிர மற்ற எல்லா வாகனங்களுமே அவரால் வாங்க முடியும். ஆனால் நியரஸ்ட் அவர் 1,20,000 வச்சுருக்கிறதுனால அநேகமாக வாகனம் 2 1,10,000க்கு உண்டான வாகனத்தை வாங்கியிருப்பார். சரிங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதுதான் வாகனம் 1 3 2 4ன்ட்டு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே சில ரூபா நோட்டுகள் காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட பணத்தொகுப்பின் மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் அப்படின்னாலே எல்லாத்தையும் கூட்டணும். ஆமாம் தானேப்பா. இங்கே பாருங்கள், 200 ஒரு தாள் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் 100 தாள், அப்புறம் 50 ரூபா, அடுத்து 20 ரூபா, அடுத்து 10 ரூபா. முதல் இந்த நோட்டுகள்லாம் கூட்டுனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு 5 2 8 இங்கே 380 ரூபா. இந்த காயின்ஸ்லாம் பாருங்கள், 20 கூட்டல் 10 கூட்டல் 5 கூட்டல் 2 கூட்டல் 1, 20 கூட்டல் 10னா 30, இந்த 5 சேர்த்தோம்னா 35, இந்த 2 சேர்த்தோம்னா 37, இந்த 1 சேர்த்தா 38. அப்போ எவ்வளோ வரும்? 38 ரூபாய். இதில் சேர்த்திங்க அப்படின்னா 8, இது 2ஐயும் கூட்டணும், 8ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 11க்கு 1 மிச்சம் 1, 418 ரூபா மொத்த மதிப்பு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மேற்கண்ட பணத்தொகுப்பின் மொத்த மதிப்பை 500லிருந்து கழித்தால் மீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 500 ரூபாயிலிருந்து மொத்த மதிப்பு எவ்வளவு? 418 தானேப்பா. அதை கழிச்சிங்கன்னா மீதி நமக்கு 88 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 9 50 ரூபா பணத்தாள்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு? 9 50 ரூபா பணத்தாள் அப்படின்னா 2ஐயும் பெருக்கணும். 95 45 தானே, இந்த 0வா அப்படியே போட்டிங்கன்னா 450 ரூபா. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விக்னேஷ் ஒரு கார் பொம்மையை 120க்கும், ஒரு சைக்கிள் பொம்மையை 150க்கும், ஒரு பைக் பொம்மையை 250க்கும் வாங்கினான் எனில் அவன் செலவு செய்த மொத்த தொகையை காண்க. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே நம்ம போடணும். மகிழுந்து, கார்னா மகிழுந்து பொம்மை வாங்கிய விலை 120 ரூபா தானே. அடுத்து மிதிவண்டி பொம்மை வாங்கிய விலை 150 ரூபா. அடுத்து 2 சக்கர வாகனம் பைக்கு பொம்மை வாங்கிய விலை 250 ரூபா. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் செலவு செய்த தொகை எவ்வளவு? 520 ரூபா. கூட்டி போடுங்கப்பா. அடுத்து மலர் தன்னிடம் உள்ள 990 ரூபாய் பணத்திலிருந்து 475 காய்கறிகள் வாங்க செலவு செய்தால் எனில் அவளிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், தன்னிடம் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? 990 ரூபாய். அதிலிருந்து 475 ரூபாயை காய்கள் வாங்க செலவு செஞ்சுட்டா. இப்போ காய்கள் வாங்கி செலவு செய்த பணம் வந்து 475. மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 2ஐயும் கழிக்கணும். மீதி அப்படின்னா கழிக்கணும், மீதம் தானே. 2ஐயும் கழிச்சு போட்டிங்கன்னா 515. இங்கே கொடுத்துருக்கணும், 0ல் 5 போகாது. அதனால் இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும், 10 ஆகிடும். இங்கே 9ல் இங்கே 1 போயிடுச்சுன்னா மீதி இங்கே 8 தானே. இப்போ 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 8லேருந்து 7 போச்சுன்னா 1, 9லேருந்து 4 போச்சுன்னா 5. இப்போ 515 ரூபா. மீதமுள்ள தொகை 515 ரூபா. அடுத்து பாருங்கள், ஒரு பந்தின் விலை வந்து 10 ரூபாய் எனில் 25 பந்துகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பால், அந்த பந்தியோட விலை 10 ரூபாய். அப்போ 25 1 கொடுத்து பலது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? பெருக்கணும். சரிங்களா, 25 × 10னா 250 ரூபாய். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், இங்கே விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அங்காடி இந்த ஏ கடையில் வந்து எண்ணெய்களோட ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அங்காடி பியிலையும் எண்ணெயோட மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா. பாருங்கள், அசோக் அங்காடி ஏயில் 1 லிட்டர் நல்லெண்ணெயும் அங்காடி பியில் 1 லிட்டர் விளக்கெண்ணையும் வாங்கினால் அவர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு? அங்காடி ஏயில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் எவ்வளவு? 350 ரூபா போட்டிருக்கோமா. அங்காடி பியில் விளக்கெண்ணெய் 1 லிட்டர் விளக்கெண்ணெய் எவ்வளவு? 250 ரூபா. 2ஐயும் கூட்டி போட்டிங்கன்னா இவங்க செலவழித்த மொத்த தொகை 600 ரூபா. சரிங்களாப்பா.
அடுத்து மதனிடம் உள்ள 900 அங்காடி ஏயில் 1 லிட்டர் கடலை எண்ணெயும் அங்காடி பியில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் வாங்கினால் அவரிடம் மீதம் எவ்வளவு தொகை இருக்கும்? 900 ரூபா அவர்கிட்ட இருக்குது சரிங்களா. அதில் அங்காடி ஏல 1 லிட்டர் கடலை எண்ணெய் எவ்வளோன்னு பாருங்கள். 1 லிட்டர் கடலை எண்ணெய் 280 ரூபா ஏ கடையில். அதே மாதிரி அங்காடி பியில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எவ்வளோன்னு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் 300 ரூபா சரிங்களாப்பா. இப்போ ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 580 ரூபா வரும். ஆமாம் தானே. இந்த 580 அவர் வைத்திருந்த மொத்த தொகையோட கழிச்சிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், 900 ரூபா அவர்கிட்ட இருந்துச்சு, 580 ரூபாய்க்கு எண்ணெய்களை வாங்கிட்டாரு. அப்போ ரெண்டையும் கழிச்சோம்னா மீதி அவர்கிட்ட எவ்வளவு தொகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், 0 0 0. இந்த 0ல் 8 போகாது, அது இருந்தால் இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும். அப்போ 10 ஆகிடும். 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 8 தான் இருக்கும். ஏன்னா 9ல் இங்கே கொடுத்தாச்சுல, 9ல் 1 அங்கே போயிடுச்சுன்னா மீதி 8, 8யும் அதில் 5 போயிடுச்சுன்னா 3. அப்போ மீதமுள்ள தொகை வந்து 320 ரூபா சரிங்களாப்பா. அதே மாதிரி எழிலன் அங்காடி பியில் 3 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் வாங்குவதற்கு அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? இப்போ வந்து அங்காடி பியில் சூரியகாந்தி எண்ணெய் வாங்குறாங்க. அங்காடி பி இதானப்பா. அதில் சூரியகாந்தி எண்ணெய் எவ்வளவு? 120 ரூபா. இப்போ 1 லிட்டர் வந்து 120 ரூபா. அவர் எவ்வளோ வாங்கணும்? 3 லிட்டர் வாங்கணும். பாருங்கள், அங்காடி பியில் 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெயின் விலை 120 ரூபா. அப்படின்னா 3 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெயின் விலை இப்போ 120 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 360 ரூபா. பாருங்கள், பெருக்கி காமிக்கிறேன். 3ஆல் பெருக்குங்க. எந்த நம்பரையும் 0ஆல் பெருக்கினா 0 தான் வரும். அது மாதிரி 2 6 1 3 3. இப்போ ஆன்சர் 360 ரூபா சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், விடையலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பொருள் ஒன்று சோஃபாவோட ரேட்டு, பீரோ, கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒவ்வொருத்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ராஜாவிடம் 22,000 உள்ளது எனில் அவர் எந்தெந்த பொருட்களை வாங்க முடியும்? 22,000 இருந்துச்சுன்னா பொருள் 2 வாங்கலாம். அவங்க 22,000 இருக்கிறதுனால இந்த 3 பொருட்களையும் வாங்கலாம். பொருள் 1 வாங்கலாம். ஏன்னா பொருள் 1 14,000 தானே. பொருள் 2 12,000, பொருள் 4 வந்து 9,000. இது 3ஐயும் வாங்கலாம். 25,999 இதை மட்டும் வாங்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே 22,000 ரூபா தான். ஸோ அவங்க வந்து இந்த 3ஐயுமே வாங்கலாம். ஆமாம் தானேப்பா. இல்லை 22,000க்கு 2 பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா பொருள் 2ஐயும் பொருள் 4ஐயும் வாங்கலாம். ஆமாம் தானேப்பா. ஏன்னா 2ஐயும் கூட்டி பாருங்கள், 12,000 அடுத்து 9,000. 2ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது? 11 21,000 ரூபா. அவர்கிட்ட 22,000 ரூபா இருக்குது. இப்போ 21,000 ரூபாய்க்கு அவர் பொருள் வாங்கலாம்ல. எந்தெந்த பொருளை? இந்த 2வது பொருளையும் 4வது பொருளையும் வாங்கலாம். அடுத்து பாருங்கள், சிவாவிடம் 25,000 உள்ளது. அவர் பீரோ மற்றும் சோஃபா வாங்க மேலும் அவருக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பீரோவின் விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. அது மாதிரி சோஃபாவோட விலை 14,000 ரூபா. 2ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்தமாக 26,000 ரூபா வருது. ஆனால் சிவா கையில் எவ்வளோ இருக்குது? 25,000 ரூபா தான் இருக்குது. 26,000, அதாவது பொருட்களின் தொகை வந்து 26,000. அவரிடம் உள்ள தொகை, அவர்னா இங்கே சிவாவிடம் உள்ள தொகை சரிங்களா. சிவாவிடம் உள்ள தொகை எவ்வளவு? 25,000 ரூபா தான் அவர் வச்சுருக்காரு. இப்போ 2ஐயும் கழிங்க, 26,000 கழித்தல் 25,000னா அவருக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும்? 1000 ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், புவனா தனக்கும் தன் உறவினர்கள் 4 பேர் வீட்டிற்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளை வாங்கினால் அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட விலையே எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9,000 ரூபா கொடுத்துருக்காங்களா. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், இதோட ரேட்டு 9,000 ரூபா. அவங்க எத்தனை பேருக்கு வாங்குறாங்க? அவங்களுக்கும் சேர்த்து 4 பேருக்கு. அப்போ மொத்தம் 5 நபருக்கு வாங்கணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்போ 5 ட்ரெஸ்ஸிங் டேபிளின் விலை 9,000 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா புவனாவிற்கு தேவைப்படும் பணம் 45,000 ரூபா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கலாம். அதே மாதிரி குழலியிடம் 65,000 உள்ளது. அவள் மேற்கண்ட அனைத்து பொருட்களையும் வாங்கினால் அவளிடம் மீதி எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அனைத்து பொருட்களையும் வாங்கணும் அப்படின்னா எல்லா பொருட்களோட மதிப்பு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் தானே. பாருங்கள், சோஃபாவோட ரேட்டு 14,000 ரூபா. ஆமாம் தானேப்பா. பீரோவுக்கு 12,000 ரூபா. ஆமாம் தானே. அது மாதிரி கட்டிலுக்கு 25,999 ரூபா. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு 9,000 ரூபா. இப்போ எல்லாமே கூட்டுங்க. பாருங்கள், இங்கே 999 அப்படியே வந்துடுமா. 9 கூட்டல் 5 14, 14 கூட்டல் 2 16, 16 கூட்டல் 4 20க்கு 0 மிச்சம் 2, 2 1 3, 3 1 4, 4 2 6, 60,999 ரூபா. ஆமாம் தானேப்பா. இப்போ குழலியிடம் எவ்வளோ இருக்குன்னா 65,000 இருக்குது. பொருட்களோட மொத்த ரேட் எவ்வளோனா 60,999 ரூபா. மீதி இருக்கும் பணம் குழலியிட்ட எவ்வளோ இருக்குன்னா 4,001 ரூபா. மீதி அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? கழித்தல் போடணும். அதனால் மீதினாலே 4,001 ரூபா. அடுத்து பாருங்கள்,
உன்னிடம் உள்ள 100 ரூபாயை 4 நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நபருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? ஒன்றும் இல்லைப்பா, நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, அது எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? 4 பேருக்கு. அப்போனா வகுத்தல் தான். ஏன்னா 4 நண்பர்களுக்கு கொடுக்குறோம்ல, அதனால் வகுத்து போட்டோம்னா கரெக்டாக வரும். 100 ரூபாயை 4ஆக வகுத்தோம் அப்படின்னா இருந்தாங்க 8, 10ல் 8 போச்சுன்னா 2, இந்த 0 இறக்குங்க. அது மாதிரி 5 20, அப்போ ஒரு நபருக்கு 25 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி உன்னிடம் உள்ள 500 ரூபாயை 5 நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நபருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? நமக்கு சொன்ன மாதிரி தான், அதிக அதை கொடுத்து ஒரு இதை கேட்டாங்கன்னா நம்ம வகுக்கணும். இப்போ 500 ரூபாயை 5 பேருக்கு பிரிச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி உன்னிடம் உள்ள 500 ரூபாயை 10 நண்பர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நபருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 500 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறேன்? 10 நபர்களுக்கு நான் கொடுக்கணும். ஆமாம் தானேப்பா, 10 நபர்களுக்கு கொடுக்கணும். 10 நபர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நபருக்கு 50 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி பலது கொடுத்து ஒரு இதை கேட்டாங்க அப்படின்னா அதை வகுத்து போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வகுத்து விடை காண்க தான் இதையும். நீ உன்னிடம் உள்ள 880 ரூபாய்க்கு ஒரு 4 புத்தகம் 1 2 3 4 புத்தகம் வாங்கினா எனில் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு? அப்போ 880 வகுத்தல் 4 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 220 ரூபா. ஒரு புக்கோட விலை ரேட்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்கள், நீ உன்னிடம் உள்ள 500 கூட்டல் 600 100, இப்போ மொத்தம் 600 ரூபாய்க்கு 3 பேக் வாங்கிட்ட அப்படின்னா ஒரு பேக்கின் விலை எவ்வளவு? இப்போ 600 வகுத்தல் 3 போட்டிங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலை 200 ரூபா. ஆமாம் தானேப்பா? அது மாதிரி நீ உன்னிடம் உள்ள 900க்கு எத்தனை குடைகள்? 1 2 3 4 5 குடைகள் வாங்கினால் எனில் ஒரு குடையின் விலை. இப்போ 900 ரூபாய் எங்கிட்ட இருக்குது, நான் 5 குடைகள் வாங்கியிருக்கேன். அப்போ ரெண்டையும் வகுத்திங்கன்னா ஒரு குடையின் விலை 180 ரூபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுவும் வகுத்து விடை காண்க தான். இதுவுமே வகுத்தல் கணக்கு தான்ப்பா. பாருங்கள், 5 பயணச்சீட்டுகளின் விலை 1200 ரூபாய் எனில் ஒரு பயணச்சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி போடலாம்? 5 பயணச்சீட்டுகளின் விலை 1200 ரூபாய். அப்போ ஒரு பயணச்சீட்டின் விலைனா 1200 5ஆல் வகுக்கணும். வகுத்துருக்கோம் பாருங்கள். 2 5 10, மீதி 2, இந்த 0 இறக்கிருக்கோம். 4 5 20, இங்கே ஒரு 0 இருக்குது, அது மேலே அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 240 ரூபாய் ஒரு பயணச்சீட்டின் விலை. அதே மாதிரி பாருங்கள், மகிழுந்தில் பயணம் செய்வதற்கு செலவான தொகை 4900 ரூபாயை 7 நண்பர்கள் தங்களுக்குள் சமமாக பிரித்து செலுத்தினர் எனில் ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகை கொடுத்து இருப்பர்? இப்போ மொத்தம் மகிழுந்தில் செல்வதற்கு 4900 ரூபா ஆகுது. எத்தனை பேர் போயிருக்காங்க? 7 பேர். இது 7 பேருமே பிரிக்கணும் அப்படின்னா இதை வகுத்தல் 7 நண்பர்கள் சமமாக பிரித்து கொண்ட பின் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு. இப்போ 4900 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஒருத்தர் செலுத்த வேண்டியது 700 ரூபாய். இங்கே வகுத்து போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு சிறிய பெட்டியில் 8 சோப்பு கட்டிகள் வைக்க இயலும் எனில் 640 சோப்பு கட்டிகளை வைப்பதற்கு அருளிற்கு எத்தனை சிறிய பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு சின்ன பெட்டியில் எத்தனை சோப்பு கட்டிகளை எண்ணிக்கை 8 வைக்கிறாங்க. அப்போ 640 சோப்பு கட்டிகளாக வைக்கணும். அதுக்கு எவ்வளோ தேவைன்னா 640 வகுத்தல் 8, மொத்தம் 80 சிறிய பெட்டிகள் நமக்கு தேவைப்பட்டாதையும் 640 சோப்பு கட்டிகளாக அதில் அடுக்க முடியும். ஏன்னா ஒரு பாக்ஸில் 8 அப்படின்னா 8 8 64 தானே. இப்போ 80 பெட்டிகளில் 640 சோப்பு கட்டிகள் அடுக்கலாம். அடுத்து பாருங்கள், 6 நபர்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இன்ப சுற்றுலா செல்வதற்காக போக்குவரத்திற்கு 9600, உணவிற்கு 7800, இதர செலவிற்கு 9000 செலவிட்டனர் எனில் ஒரு நபருக்கு செலவான தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போக்குவரத்திற்கு 960 ரூபா, உணவிற்கு 7800 ரூபா, மற்ற செலவுக்கு 9000 அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தா தானே. மொத்த செலவு வந்து பாருங்கள், இங்கே கூட்டி போட்டிருக்கோம். மொத்த செலவு 26400 ரூபா. ஒரு நபருக்கு செலவான தொகை அப்படின்னா மொத்தம் 6 பேர் போயிருக்காங்களே. அப்போ 6 வந்து 26400ல் 400 6ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 4400. இங்கே பாருங்கள், வகுத்து போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. 4400 ரூபா கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. உனக்கு பிடித்த உணவுகளின் பெயரையும் அவற்றின் விலையையும் எழுதி பற்றுச்சீட்டை தயார் செய்க. அதிலிருந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உணவு பட்டியல் என்னென்ன ரேட், இட்லி எவ்வளோ ரூபா, தோசை, பூரி, பொங்கல், வடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 தோசை மற்றும் பொங்கலின் மொத்த விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 தோசையோட விலை, ஒரு தோசையோட விலையே 70 ரூபா. அப்போ 70 ரூபாயை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 தோசையோட விலை கிடச்சிரும். இப்போ 70 × 2 7 2 14, இந்த 0 சேர்த்தோம்னா 140. பொங்கலின் விலை 30 ரூபா. ஆமாம் தானப்பா, ஒரு பொங்கல் தானேன்னா பொங்கலின் விலை 30. எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 170 ரூபா மொத்த விலை. அடுத்து பாருங்க, மதன் தனக்கும் தன் நண்பர்கள் 3 பேருக்கும் சேர்த்து பூரி வாங்கினான் எனில் அவன் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு? இப்போ ஒரு பூரி செட்டோட விலை 40 ரூபா.
மொத்தம் 3 பேருக்கும் சேர்த்து வாங்கியிருக்கான். இப்போ என்ன பண்ணலாம், சாரி, அவனுக்கும் தனக்கும் சேர்க்கறதுனால 3 பேர், அப்போ இவனையும் சேர்த்தா நம்ம 4 பேருக்கு கண்டுபிடிக்கணும். 4 பேர் 4 பூரி செட்டின் விலை வந்து 40 × 4 160 ரூபா கொடுக்கணும். சரிங்களா? இது நம்ம வந்து பெருக்கல் கணக்காக பண்ணியிருக்கோம், இது வந்து கூட்டல் கணக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், நம்ம மாத தேர்வு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி வரையும் லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மாத தேர்வு, அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் எனில் கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் 1 சென்டிமீட்டர் தான். இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டணும் தானேப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சுற்றளவு 16 சென்டிமீட்டர். பரப்பளவு இது செவ்வக சேப்பில் தானே இருக்குது. செவ்வகம்னா இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. இப்போ பரப்பளவு நீளம் × அகலம் தானே, 5×3 = 15. ஆமாம் தானேப்பா? செவ்வகத்தின் பரப்பளவு 15 சதுர சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் இங்கே சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் பரப்பளவு கேட்டுருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா A², செவ்வகத்துக்கு L × B, அதாவது நீளம் × அகலம். ஆமாம் தானேப்பா? இப்போ A² பக்கம் × பக்கம், இதை வந்து 2ஆக பெருக்கணும். 2 4 சதுர சென்டிமீட்டர். அதே மாதிரி இதை வந்து 2ஐயும் பெருக்கணுங்க. 10 70 சதுர சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எண்கள் குறிக்கும் சொல்லை எழுதுக. பாருங்கள், இந்த எண்கள் இப்போ A க்கு 1 அப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் தானேப்பா, செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம். இந்த எண்களோட வரிசையில் 15ன்ற எண் வந்து என்ன லெட்டரை குறிக்குதுன்னா O, அதுமாதிரி 18னா R, 1னா A, 14னா N, 7னா G, 5னா E. இப்போ எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு. இந்த எண்கள் குறிக்கக்கூடிய சொற்கள் என்னென்னா மதர். இந்த எண்கள் வந்து பனானா. வேணால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? அதே மாதிரியே அடுத்தது பாருங்கள், அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தி விடை காண்க. பாருங்கள், 15 × 15 என்னது கூட்டுனா 30. சரிங்களா? இதோட உண்மை மதிப்பு 30, உத்தேச மதிப்பு 30. ஏன்னா இதுவே ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ உத்தேச மதிப்பு 30 தான். அது மாதிரி 19 11 கழிச்சிங்கன்னா 8, உண்மை மதிப்பு 8, உத்தேச மதிப்பு 10. சரிங்களா? அடுத்து விடை காண்க. ரூபாய் 10 ரூபாய்க்கு ஏதேனும் இரு பண மதிப்பு வகைப்பாட்டினை எழுதுக. 10 ரூபாய்னா 5 ரூபாய் 5 ரூபாயாக பிரிக்கலாம், இல்லை 5 ரூபாய் 2 ரூபாய் 2 காயின் 1 ரூபாய் அப்படியும் பிரிக்கலாம். அது மாதிரி 3 50 ரூபா பணத்தாள்களின் மதிப்பு எப்படி எழுதலாம்? 50 × 50 × 50 மொத்தம் 150 ரூபாய். சரிங்களாப்பா? அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் பக்களவும் 1 மீட்டர் எனில் வண்ணமிட்டு காட்டப்பட்டுள்ள வீட்டு மனை பகுதியின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னா, இதில் வந்து மொத்தம் 15 இருக்குது. 15 வந்து சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. இதோட சுற்றளவு இது பார்த்தாலே செவ்வக வடிவம் அப்படின்னு நமக்கு தெரியும். சுற்றளவுக்கு எல்லாத்தையும் கூட்டணும் தானே. கூட்டினீங்கன்னா 32 சென்டிமீட்டர். பரப்பளவு வந்து 55. நம்ம சொல்லியிருக்கோம், பரப்பளவுனா நீளம் × அகலம். அவன் சுற்றளவுனா 2 × நீளம் கூட்டல் அகலம். இந்த மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள், வாய்ப்பாட்டை எழுதுக. செவ்வகத்தின் சுற்றளவு 2 × நீளம் கூட்டல் அகலம், செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் × அகலம். அது மாதிரி சதுரத்தின் சுற்றளவு 4 × பக்கம், சதுரத்தின் பரப்பளவு பக்கம் × பக்கம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பன் அப்படின்றத வந்து எப்படி எழுதியிருக்காங்க? பிக்கு 2, யூக்கு 21, எண்ணுக்கு 14 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ கன்னுக்கு என்ன வரும், சன்னுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பன் வந்து 37 எனில் கன்னு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர். இப்போ 2 × 21 அப்படின்னா 23, 23ஐயும் 14ஐயும் கூட்டினீங்கன்னா 37. அதே மாதிரி இதையும் கூட்டி போட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் இங்கே கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தி விடை காண்க. இப்போ 45 அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தணும்னா 50, 26 - 14, 26 அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தணும்னா 30, 14 அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தினா 20, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 20. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 11 × 11 121. அதுவே தோராய மதிப்பு 120. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடை காண்க. கவிதாவிடம் 7 நாணயங்கள் இருந்தன. அவற்றின் மொத்த மதிப்பு 50 ரூபாய். அதன் மதிப்பு வகைப்பாட்டினை எழுதுக. 7 ரூபாய் நாணயங்கள் இருக்கு. இப்போ 50 ரூபா அவள் கையில் இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு வகைப்பாடு இப்படியாக தான் இருக்கும். 10 10 10 3 10 ரூபாய் தாள், 4 5 ரூபாய் தாள் இருந்துச்சுன்னா அவள் கையில் 50 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், உன்னிடம் உள்ள 200 ரூபாய்க்கும் புத்தகம் 4 புத்தகம் வாங்கினால் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 200 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது. 4 புத்தகங்கள் நம்ம வாங்குகிறோம். அப்போ ரெண்டையும் வகுத்திங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை 50 ரூபாய் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வகுத்து காட்டியிருக்கோம், பார்த்துக்கோங்க.
அடுத்து பாருங்கள், வாய்ப்பாட்டை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. பாருங்கள், இதோட சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவு 34 சென்டிமீட்டர். நீங்கள் வேணால் போட்டு பார்க்கலாம். நீளம் 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம் தானேப்பா. 2 இன்ட்டு நீளம் எவ்வளவு? 11 கூட்டல் 6. 2 இன்ட்டு 11 6 கூட்டினீங்கன்னா 17. 17 2 34. அது மாதிரி பரப்பளவு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் 11 இன்ட்டு 6. 11 6 66 சதுர சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் சதுரத்துக்கு, சதுரத்தோட சுற்றளவு 4 இன்ட்டு பக்கம் தானே. இப்போ 4 இன்ட்டு 12, 4 12 48. பரப்பளவுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போ பக்கம் 12 இன்ட்டு 12 அப்படின்னீங்கன்னா 144 சதுர சென்டிமீட்டர். சரிங்களாப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆனந்தன் 30 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்ட தனது தோட்டத்திற்கு கம்பி வலையை கொண்டு வேலி அமைத்தார் எனில் அவர் வேலி அமைப்பதற்கு பயன்படுத்திய கம்பி வலையின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 30 மீட்டர் 20 மீட்டர்னாலே நம்ம செவ்வகம்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ அவங்க தனது தோட்டத்திற்கு கம்பி வலையை சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 2 இன்ட்டு 30 கூட்டல் 20. 2 இன்ட்டு 30 20 கூட்டினீங்கன்னா 50. அப்போ சுற்றளவு வந்து 100. அந்த கம்பி வலையின் நீளமும் 100 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா. அது மாதிரி விடை காணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸ்லேட் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் அந்த நம்பர் எழுதி அந்த நம்பரெல்லாம் கூட்டினீங்கன்னா 57. அதே மாதிரி பிளேட் அதுக்குமே என்னது அதெல்லாம் கூட்டினீங்கன்னா 54. ரைட்டு அதோட நம்பரை மட்டும் எழுதியிருக்காங்க. ஹைட் அதோட நம்பர்ஸை மட்டும் எழுதியிருக்காங்க. கார் 22 எனில் வேறுபட்டதை வட்டமிடுக. இப்போ இதோட நம்பரெல்லாம் நம்ம இங்கே கீழே போட்டு கூட்டி பார்க்கணும். கூட்டினா இதெல்லாமே 22 வருது. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இதை வேறுபட்டது. சரிங்களாப்பா. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா இதெல்லாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பு, உத்தேச மதிப்பு மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் காண்க. இப்போ என்ன எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா 789 மைனஸ் 411 ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 378. இதுதான் உண்மை மதிப்பு. சரிங்களா. உத்தேச மதிப்பு அப்படின்னா இதோட உத்தேச மதிப்பு என்னவாக இருக்கும்? 400 தானேப்பா. 378னா 400 தான் இதோட உத்தேச மதிப்பாக இருக்கும். ஏன்னா 100க்கு தான் முழுமைப்படுத்த சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் 22. அதே மாதிரி ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 111 இன்ட்டு 99 பெருக்குனிங்கன்னா 10,989. இதோட என்ன மதிப்பு கேட்டிருக்காங்க? 100க்கு முழுமைப்படுத்தினா 10,989 100க்கு முழுமைப்படுத்துங்கன்னா அது இதோட இதை வந்து 100ன்னு போடலாம். இதே 100க்கு முழுமைப்படுத்தினா 100ன்னு போடலாம். அதை வந்து பெருக்குனிங்கன்னா 10,000. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 989. சரிங்களாப்பா. அதே மாதிரி பாருங்கள். மதியிடம் 7 பணத்தாள்கள் இருந்தன. அவற்றின் மொத்த மதிப்பு 500 ரூபாய் ஆகும். அவரிடம் இருந்த தொகையின் பண மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக. 7 பணத்தாள்னா 1 2 3 4 5 6 7 7 இப்படி இந்த மாதிரி பிரிக்கணும். 500 ரூபாயை 3 100 ரூபாய் தாள், 4 50 ரூபாய் தாள் அப்படின்னா 500 ரூபாய் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பாருங்கள். அவள் அத்தொகையில் தனக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கிய பின் 275 ரூபாய் மீதம் இருந்தது எனில் அவள் செலவழித்த தொகையை காண்க. மொத்த தொகை எவ்வளோ வச்சுருந்தா 500 ரூபாய். மீதம் இருந்த தொகை 275 ரூபா. அவள் செலவழித்த தொகை 225 ரூபா. இந்த மாதிரி மீதம் அப்படின்னு கேட்டாலே நம்ம அதை என்ன செய்யணும்? கழிக்கணும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆனந்தி திங்கள்கிழமை அன்று தன் அத்தையுடன் ஊட்டி மலர் பூங்காவிற்கு சென்றால் ஒவ்வொருவருக்கும் நுழைவு கட்டணம் 75 ரூபாய் செலுத்தி பூங்காவினுள் சென்றார்கள். 5 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர பாத்திகளில் விதவிதமான வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்கியதை கண்டு ரசித்தாள். இதிலிருந்து கொஸ்டின் பாருங்களேன். ரோஜா பூ பாத்தியின் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க. பாருங்க. 5 மீட்டர் பக்க அளவு இந்த ரோஜா பூ பாத்தி. இந்த 5 மீட்டர் பக்க அளவுனாலே நம்ம சதுரம் அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா சதுர பாத்திகள் தான். இந்த சதுரத்தின் சுற்றளவு 4A, அதாவது 4 இன்ட்டு பக்கம். இப்போ 4 இன்ட்டு இந்த 5 பெருக்குனிங்கன்னா 20 சென்டிமீட்டர். பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். அதனால தான் நம்ம A ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பக்கம் இன்ட்டு பக்கம்னா ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 5. அப்போ 5 25 சதுர சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள். பூங்காவில் மொத்தம் இது போன்ற 20 ரோஜாப்பூ பாத்திகள் இருந்தன. ஒரு நாளுக்கு ஒரு சதுர மீட்டர் பாத்திக்கு பராமரிப்பு செலவு 10 ரூபா ஆகும் எனில் மொத்த ரோஜாப்பூ பாத்திகளையும் பராமரிப்பதற்கு ஒரு நாளுக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. மொத்தம் வந்து 20 ரோஜாப்பூ பாத்திகள் இருக்குது. ஒரு பாத்திக்கு ஒரு சதுர மீட்டர் பாத்திக்கு 10 ரூபாய் செலவாகும் அப்படின்னா 5 சதுர மீட்டர் பாத்திக்கு, ஏன்னா இங்கே 5 மீட்டர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர் பாத்திக்கு எவ்வளோ ஆகும்? 50 ரூபாய் ஆகும். இங்கே எத்தனை ரோஜாப்பூ பாத்திகள் இருக்குது? 20 ரோஜாப்பூ பாத்திகள். அப்போ 20 இன்ட்டு 50 அப்படின்னா 1000 ரூபாய் செலவாகும். சரிங்களாப்பா.
அடுத்து பாருங்கள் அனிதா அதுக்கு உண்டான லெட்டர்ஸ்க்கு உண்டான நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூட்டி போட்டிருக்காங்க. அது மாதிரி பார்க்குக்கு உண்டான நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி போட்டிருக்காங்க. இங்கே ஊட்டிக்கு உண்டான நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க. ரோஸ்க்கு உண்டான நம்பர்ஸை நீங்கள் இங்கே எழுதணும். அப்புறம் மந்த்துக்கு உண்டான நம்பர்ஸை கூட்டி இங்கே போட்டிருக்காங்க. மண்டே அப்படின்றதுக்கு உண்டான நம்பர்ஸை நீங்கள் இங்கே தனித்தனியாக எழுதி அதை கூட்டி இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா. அடுத்து ஆனந்தியின் வகுப்பில் 30 மாணவர்கள் படிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் மலர் பூங்காவிற்கு செல்கின்றனர் எனில் நுழைவு கட்டணமாக எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ செலவாகும்னு இருக்காங்க? 75 ரூபாய் நுழைவு கட்டணம். இப்போ ஆனந்தியின் வகுப்பில் வந்து 30 மாணவர்களும் போனாங்கன்னா 30 × 75 பெருக்கி போட்டிங்கன்னா 2250 ரூபா ஆகும். அடுத்து பாருங்கள் ஆனந்தியின் வகுப்பு மாணவர்கள் செலுத்த வேண்டிய பூங்கா நுழைவு கட்டண தொகைக்கு ஏதேனும் ஒரு பண மதிப்பு வகைப்பாட்டினை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 2250க்கு நம்ம பண மதிப்பு வகைப்பாட்டு எழுதணும்னா ஒரு 500 ரூபாய் தாள் ஒரு 4 தாள் அப்படி எழுதுனீங்கன்னா அதுவே 2000 ரூபா வந்துடும். ஆமாம் தானப்பா. அடுத்து 250 ரூபாய்க்கு 2 200 ரூபா நோட்டும் ஒரு 50 ரூபா நோட்டு எழுதுனீங்கன்னா 250 ரூபா. மொத்தம் 2250 ரூபா இதிலேருந்தே நம்ம பண மதிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா. இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.